இப்போ நீ பேசினால் அது தேசிய செய்தியாக இருக்கும். இந்த சீமானுக்கு ஓரளவும் தெரியாது. நஞ்சு நச்சு முடிவும் ஒன்றா என்று இந்த ஆள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கட்சி எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், கட்சி எதுவாக வேண்டுமானால் விஜய் பேசியிருக்க வேண்டும். அதனால எப்பவுமே நடிகர்கள் அரசியல்ல அவர்களுக்கு இந்த சிக்கல் எப்போது இருந்து கொண்டிருக்கும். ஒரு முதலமைச்சர் சொன்னதினால் இது பெரிய செய்தியாகி. கமலஹாசன் தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது, அவர் ஒரு விமர்சனம் அப்படின்லாம் இல்ல, ஒரு சகோதரத்துவத்தோட ஆமா ஒரு பாசமா தான் அதை சொல்லியிருந்தாரு. ஆனா அது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சு தக்லைஃப் படத்தையே கர்நாடகால வெளியிட மாட்டோன்ற அளவுக்கு போய் கன்னடா முதல்வர் சித்தராமையா விமர்சனம் பண்ணி கருத்து சொல்லி அப்படின்னு நிறைய கன்னட சேனல்களை பார்க்கும்போது அங்க நிறைய மொழிகளாளர்கள் இதானதுக்கு காரணமே சீதாராமையா அதற்கு நுழைந்ததுதான். ஆமா, அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. தமிழில் இருந்தெல்லாம் பிறக்கவில்லைன்னு சொன்னது போல அவர் கமல் சும்மா போற போக்கில் சொன்ன சொல். அடுத்த நாள் கொஞ்சம் பம்மி விட்டார் கமல். அதாவது நான் ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்ல வேண்டும் என்றால், ஆமா நான் சொல்லுவேன், ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்ததை தான் நாம் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம கண்டுபிடித்தோம் இதையெல்லாம். கால்டுவெல் போன்ற பேரறிஞர்கள், இவற்றையெல்லாம் மொழிக்கூறு தெரிஞ்சவர்கள், அவர்களெல்லாம் மொழி இலக்கணங்களை வைத்து கொண்டு இதை கண்டுபிடித்தார்கள். ஆகவே இந்த செய்தி பெரிய செய்தி என்ன என்றால், நம்முடைய தமிழ் தனித்தியங்க வல்லது, தமிழ் பல மொழிகளை பெற்றது என்பது பெரிய சிறப்பு. இதை நம்முடைய மனோன்மணிய சுந்தரம்பிள்ளை தமிழ் வாழ்க்கையிலே பாடுகிறார். கன்னடம், கலிதெலுங்கு, கவின், மலையாளம், துளுவம், உன் உதரத்து உதித்தெழுந்து, உன் இரத்தத்தில் பிறந்து உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும், ஒரு மொழி பல மொழிகளாக ஆனாலும். ஆரியம்போர், இது மாதிரி இந்தியாவில் 2 மொழிகள் பெற்றன. வட இந்திய மொழிகள் முழுவதும் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவை, தென்னிந்திய மொழிகள் முழுவதும் தமிழிலிருந்து வந்தவை. அதனால் சொல்றார், ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா, உன் சீரிடமை திறமையென்று செயல் மறந்து வாழ்த்துது என்கிறார். சமஸ்கிருதம் பல பிள்ளைகளை ஈண்டெடுத்தது, எல்லா பிள்ளைகளும் வாழுகின்றன, சமஸ்கிருதம் செத்து போய்விட்டது. தமிழ் பல பிள்ளைகளை பெற்றெடுத்தது, தாயும் வாழ்கிறார், பிள்ளைகளும் வாழ்கின்றன என்று அவர் பேசுகிறார். இவையெல்லாம் ஆராய்ச்சிகளின் பின்னிலைகள் தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், சீதாராமையாவுக்கு அது தெரியவில்லை. ஏன் தமிழிலிருந்து பிறந்ததினால் என்ன இழிவா? இல்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு மூல திராவிட மொழியிலிருந்து பிறந்தது என்று நீ சொல், அதையும் கூட நான் ஒப்புக்கொள்கிறேன். மூல திராவிட மொழியிலிருந்து பிறந்து தமிழும் பிறந்தது, கன்னடமும் பிறந்தது, தெலுங்கும் பிறந்தது, தமிழ் திருந்திய வடிவம் பெற்றுவிட்டது என்று சொல். ஆனால் உண்மையிலேயே தமிழிலிருந்து கன்னடம், தெலுங்கு ஏன் பிறந்தது என்று சொல்லுகிறார்கள் என்றால், தமிழை கொச்சையாக, நம்முடைய கதை எழுதுகிறவர்களெல்லாம் கொச்சை தமிழில் எழுதுவார்கள். நாம் பேசுகிற தமிழிலே ஸ்போக்கன் லாங்குவேஜ் வேறு, ரிட்டன் லாங்குவேஜ் வேறு. ஆனால் தேவனைய பாவனெல்லாம் எழுத்து வடிவத்திலே தான் பேசுவார். நான் போன போது பார்த்தேன். நானெல்லாம் இப்பொழுது உங்களிடம் பேசுகிற போது எழுத்து வடிவ தமிழிலே தான் பேச வேண்டும் என்று விரும்புவேன். ஏனென்றால் கொச்சை வடிவங்கள் காலத்திற்கு காலம் மாறும். மொழி சிதைவு ஏற்படுவதற்கு கொச்சை வடிவங்கள் தான் காரணம். தமிழை பேச்சு வழக்கில் திரித்து பேசுகிறோம். அந்த திரித்த வழக்கை எழுத்து வழக்குக்கு இன்னொரு மொழி கொண்டு வந்து விடுகிறது. அதோடு சமஸ்கிருதம் சேருகிற போது அதற்கு ஒரு புதிய எழுத்து வடிவம் கொடுக்கப்படுகிறது. கிரந்தம், எழுத்தச்சன் போல தமிழ் வடிவம் அல்லாமல் வேறு எழுத்து வடிவத்தை கொடுத்து விடுகிறார்கள். ஆகவே தமிழ் எங்கே கெடுகிறது என்றால், கொச்சை வழக்கு எழுத்து வடிவம் பெறுகின்ற போது, சமஸ்கிருதம் அதில் கலக்கின்ற போது, மூன்றாவதாக புதிய எழுத்து வடிவம் அதற்கு வருகின்ற போது புதிய மொழியாகி விடுகிறது. இன்றைக்கு நாம் 50 கோடி பேராக இருக்க வேண்டும். இந்தியாவின் மொழியாக இந்தி இருக்கக்கூடாது, தமிழ் தான் இருந்திருக்க வேண்டும். 2வது, இந்தியா என்பது 2 நாடுகளை அடக்கியது. சமஸ்கிருத வழி வந்த வட இந்தியா, தமிழ் வழி வந்த தென்னிந்தியா, திராவிட நாடு என்கின்ற அளவுக்கு பெரிய மக்கள் தொகை உடையதாக இருந்திருக்க வேண்டியது நம்முடைய மொழியிலிருந்து திரிந்து திரிந்து தெலுங்காகி, கன்னடமாகி, மலையாளமாகி, மலையாளம் 17ஆம் நூற்றாண்டில் தான் தெரிந்தது. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆமாம், அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கொள்வார்கள். சேர நாடு தான் அது. அப்படி நடந்த காரணத்தினாலே நம்முடைய மக்கள் தொகை சுருங்கி விட்டது. நம்முடைய போற்றுதற்குரிய தமிழ் சிதைந்த வடிவம் பெற்றது. சரி போ, நீ இப்பொழுது அதெல்லாம் மாற்ற முடியாது. தூரம் வெறுவாரியான மக்கள். தென்னிந்தியா எவ்வளவு பெரியது, தூரத்தில் போகின்ற போது திரியும். தெற்கே திருநெல்வேலியில் ஒரு திரிவு, நம்முடைய சென்னையில் ஒரு திரிவு, மொழிக்கு இது இயற்கை வந்தது, எல்லாம் முடிந்தது. பிறகு மீண்டும் திராவிட இயக்கம் தோன்றிய போதே இதை அண்ணாவும் பெரியாரும் செய்திருக்க வேண்டும்.
பெரியாரும் அண்ணாவும் செய்த பணிகளிலேயே சிறந்த பணி என்ன என்றால் இந்தியை எதிர்த்தது ஒன்று. பார்ப்பன மேலாண்மை எதிர்த்தவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. நீ இந்து மதம் இல்லை, நீ வேறு மதம் என்று சொல்லியிருந்தால் பார்ப்பனிய மதம் விலகி போயிருக்கும். நீ கடவுள் இல்லை என்று சொல்ல போனதினால் கடவுளை தமிழன் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். கடைசியில் அவன் இந்துவாக இருந்து தொலைக்க வேண்டியது வந்தது. அதனால் முப்படைகளின் செல்வாக்கோடு இந்துத்துவா உள்ளே வந்து இறங்குகிறது. ஆகவே பெரியாருடைய கருத்து திருத்தப்பட வேண்டிய கருத்து என்பது எளியவனாய் என்னுடைய அவர் பெரிய சிந்தனையாளர், பெரியார், அதெல்லாம் குறைவில்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர்கள் தென்னிந்தியராக இருந்தார்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று இருந்தது. இவர்கள் பார்ப்பனர் அல்லாதார் அமைப்பாக இருந்தார்கள். இதற்கு இவர்களுக்கு சொந்தமாக ஒரு பேரே இல்லை. 40 திராவிடர் கழகம் உண்டாக்குகின்ற போது கால்டுவெல்னுடைய சிந்தனைகள் இங்கு ஊன்றுகின்ற போது ராமானுஜரே திராவிட வேதம் என்று 4000 தீவிர பிரபந்தத்தை சொல்லுகிறார். ஆகவே ஆரியங்கண்டாய் தமிழன் கண்டாய் என்று சொல்வதும் திராவிடம் என்பதும் இந்தியாவிலே 2 இனம்தான் உண்டு. ஆரிய வழி வந்த இனம், திராவிட வழி வந்த இனம். இந்த சீமானுக்கு ஓரளவும் தெரியாது. நஞ்சு நச்சு முடிவும் ஒன்றா என்று இந்த ஆள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். திராவிடம் என்பது ஒரு மொழி அடிப்படையில் பிறந்த பல மொழிகளை சேர்ந்த ஒரு இனம். இதுல உங்களோட கருத்து என்னங்க? இதுல என்னுடைய கருத்து தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்பதுதான். தமிழினுடைய கொச்சை வடிவம் சமஸ்கிருதத்தோடு ஊடாடி புதிய எழுத்து வடிவம் பெற்றதினால் கன்னடம் வந்தது, மலையாளம் வந்தது, எல்லாம் வந்தது. சான்று சொல்லுகிறேன். அதுக்காக உங்களிடம் சொல்வதற்காக குறித்து வைத்திருக்கிறேன். இங்கே பாருங்க, நீ என்பது தமிழ், நீ என்பது மலையாளம், நின் என்பது கன்னடம், நீவு என்பது தெலுங்கு. அப்புறம் தமிழிலிருந்து வராமல் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இப்போ உச்சி பொழுது என்பது நாம் சொல்லுகிறோம், நடுப்பொழுத. உச்ச சமயம் என்று மலையாளி சொல்லுகிறான். இந்த சமஸ்கிருதம் அங்கே கலக்கிறது. நாம் வாழ்க்கை என்று சொல்லுகிறோம், ஜீவிதம் என்று சொல்லுகிறான். இங்கே வருங்க, அடுத்தாப்புல கன்னடம் சொல்கிறேன். நான், அவன் நானும், ஆமாம். நீ நீனு என்று சொல்லுகிறான். அவனு என்று சொல்லுகிறான். நாம் அவன் அவனு என்று சொல்லுகிறான். ஆகவே நாம் தான் என்று சொல்வதை தானு என்று சொல்லுவோம். அப்புறம் என்ன தமிழில் வராமல் எங்கே இருந்து வந்துச்சு? தமிழில் மகள், கன்னடத்தில் மகளு, மகளு. என்ன பெரிய மகு, 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 மகளு. இது என்ன மகாவிலிருந்து தானே அந்த சொல்லு வடிவம் பெறுது, கொச்சை வடிவம் தானே இது. நம்ம ஆள் என்று சொல்லுவான், ஆளு என்று சொல்லுவாள், ஆளு. இது அப்புறம் இந்த பாருங்க, அருமையான வார்த்தை குறித்து வச்சேன். உரைகள் அப்படின்னு நம்ம தங்கத்தை உரசி பார்க்குற கல்லுக்கு உரைகள் என்று பேர். அவன் ஓரகல் என்று சொல்லுவான். ஆமாம், ஓனாரானா உரகல். நம்ம உலக்கை என்று சொல்லுகிறோம், அவன் உலக்கே என்று சொல்லுகிறான். இதெல்லாம் கொச்சை வடிவங்கள். நம்ம ஏர் என்று சொல்லுகிறோம், நிலத்தில் உழுவதை, அவன் ஏறு என்று சொல்லுகிறான். நம்ம அகப்பை என்று சொல்லுகிறோம், அவன் அகப்பே என்று சொல்லுகிறான். நாம் உடை என்று சொல்லுகிறோம் ட்ரெஸ்ஸை, அவன் உடை என்று சொல்லுகிறான். இங்கே பாருங்க, உடுப்பு ட்ரெஸ்ஸு, அதை உடுவு என்று சொல்லுகிறான். இதுதான் கன்னடம். இதில் என்ன தமிழ்லேருந்து வந்ததா உனக்கு சொன்னால் என்ன அவமானம்? உடனே பதில் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், சீதாராமையாவுக்கு உடனே பதில் சொல்லணும். இதில் என்ன உங்களுக்கு? அது ஆராய்ச்சியாளர்கள் கண்ட முடிவு. நாம் எல்லோரும் ஒரு இனம் என்கின்ற கருத்தை அண்ணா அங்கே கொண்டு போக விட்டு விட்டார், பெரியார் அங்கே கொண்டு போக விட்டு விட்டார். இப்போ அண்ணாவுக்கு ஆட்சி வந்த பிறகு அது போதுமானது, தமிழனை நாம் மேலே கொண்டு வருவதற்கு தமிழனிடம் மட்டுமே நிற்போம் என்று நின்று விட்டார். ஆனால் திராவிட இன உணர்வை நாம் கொண்டு போய் இந்த கருத்தை அவர்களுக்கு புரிய வைத்திருந்தால், தமிழனுக்கும் இவர்கள் தானே புரிய வைத்தார்கள், இந்த கருத்தை புரிய வைத்திருந்தால் நாம் எல்லோரும் ஒன்றாக பெரிய நாடாக இருக்க முடியும், பெரிய இனமாக இருக்க முடியும். நம்முடைய திராவிட மொழிகளில் ஒன்று இந்தியாவின் தேசிய மொழியாக, ஆட்சி மொழியாக இருக்க முடியும். அவர்கள் நம்மை இதுபோல் எப்பொழுதும் தனித்து ஒடுக்கிவிட முடியும் என்கின்ற நிலை. உத்தரப்பிரதேசத்தினுடைய இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் யூபி என்று அண்ணா சொல்வார் அந்த காலத்தில். அதெல்லாம் நடக்காது. எல்லாமே நீங்கள் சரியான ஒன்றை கண்டுபிடித்து கடைப்பிடிக்க தொடங்கி அதை முழுமையாக நிறைவேற்ற உங்களுக்கு ஆற்றல் இல்லை. காந்திக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் வருகின்ற செல்வாக்கு இருந்தது, ஆளுமை இருந்தது, உங்களுக்கு இல்லை. அதனால இங்கே கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் போனதில்லை, திருத்தணிக்கு இந்த பக்கம் போனதில்லை. அவ்வளோதான். திராவிடம் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் கொள்ளையடிப்பதற்குரிய பேராக திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொள்வதற்குரிய பேராக அது இருக்கிறதே தவிர இந்த சித்தராமையாவுக்கே அது புரியவில்லை. மலையாளிகளுக்கு கொஞ்சம் புரியும். நம்ம தமிழ் தானே என்று சொல்லி அவன் சொல்லுவான். அது கன்னடியனுக்கும் புரியவில்லை, தெலுங்கு புரியவில்லை. நான் நேற்று தெலுங்கு படம் பார்த்து கொண்டு இருந்தேன். அதில் ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்கள், இஷ்டமும் இல்லையடா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன், எனக்கு விருப்பம் இல்லை. இஷ்டம் என்ற வடசொல் கலந்தது. இலது என்பது தான் லேது ஆகிறது. இலது என்றால் இல்லை என்று பொருள், அது லேதுவாகுது.
என்ன இப்படி இந்த கருத்தை சொல்வதற்கு உனக்கு முதலமைச்சர் பதவி இல்லைன்னா நீ எல்லாம் வெளியே போன்னு சொல்கிறேன். இந்த இனம் மொழி இதை காப்பதற்காக செம்மொழி மாநாடு நடத்துகிறோம். நாங்கள் கிளாசிக்கல் லாங்குவேஜ் எங்கள் கருணாநிதி தான் கொண்டு வந்தார். என்ன அதனால் பயன்? மூன்றாவது மனிதனுக்கு தெரியவில்லை. நாம் பிறந்த பிள்ளைகள் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நீங்களெல்லாம் கடமை தவிட்டு கமல் என்ன வேண்டும்? இதற்கு வந்து முதல்வர் பதில் சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்க வேண்டும். இதை விட உனக்கு வேற என்ன கடமை இருக்கிறது? நீட்டுக்கு குதிக்கிறாய். உன்னுடைய மந்திரி கொண்டு வந்த திட்டம் தான் அது. காந்தி செல்வன் திமுக மந்திரி கொண்டு வந்த திட்டம் தான் பாராளுமன்றத்தில். அதுக்கு இந்த குதிக்கிறாய். அதுபோல தமிழுக்கு இந்த உண்மை அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் நாம் இனிமேல் திராவிட நாடாக ஆக முடியாது. எல்லாம் தனித்தனி நாடு தான், தனித்தனி மொழி தான். காந்தி தான் இந்த மொழிவழி தேசியத்தை ஏற்படுத்தினார். அவரவர்கள் ஆண்டு கொள்ளுகின்ற தன்மையை உருவாக்கினால்தான் இந்தியா ஒன்றாக இருக்கும் என்று காந்தி கண்டறிந்தார். அதை செய்தார். இப்பொழுது நாம் ஒரு தாய் வயிற்று மக்கள், நமக்கு உள்ளே உறவு இருக்கிறது என்பதை நீ சொல்லிக்கொண்டே வந்தால் தண்ணீர் பிரச்சனைகளே எளிதாக தீர்த்து விடாமல் ஒன்றுமே நீங்கள் செய்வதில்லையே. கமல் தற்செயலாக சொல்லிவிட்டு உடனே இந்த நடிகர் சங்கம் ஒரு அறிக்கை விடுகிறது பாருங்கள். இவர்களுக்கு தெரியவும் தெரியாத அறிவுடையவனிடமும் எழுதி வாங்க மாட்டார்கள். கன்னடத்தை சிறுமைப்படுத்துவது கமலுடைய நோக்கம் இல்லை. இதெல்லாம் சிறுமையா? ஒரு தாய்க்கு பிறந்த மகள் என்று சொல்வது சிறுமையா என்று கேட்கிறேன் நான். அறிந்தோ அறியாமலோ கமல் அதை சொல்லிவிட்டார். அப்புறம் எதற்கு பேக் அடிக்க வேண்டும்? நான் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொல்வது அவர் அதை தனி சுயமரியாதைக்கு குறைவு என்று நினைக்கிறாரே தவிர, நான் உண்மையைத்தானே சொன்னேன் என்று 2வது நாள் சொல்ல முடியவில்லையே. நான் தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது, தெலுங்கும் பிறந்தது, மலையாளமும் பிறந்தது, துளுவும் பிறந்தது. வடநாட்டிலே பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற பிராகூயி மொழி கூட தமிழிலிருந்து தான் பிறந்தது என்பதை கமல் 2வது நாள் வலியுறுத்தியிருக்க வேண்டும். சொல்லவில்லை. அவருக்கு அவர் படம் வெளியாக வேண்டும் என்று பின்தங்குகிறார்கள். சரி, இந்த நடிகர் சங்கமாவது சரியாக சிறுமைப்படுத்தவில்லை. நடிகருக்கு கமலுக்கு சிறுமைப்படுத்துகின்ற நோக்கம் இல்லை என்றால் இது சிறுமையா என்று கேட்கிறேன். ஒரு தாய்க்கு ஒரு மகள் பிறந்தாள் என்பது சிறுமையா? இதில் என்ன சிறுமை இருக்கிறது? எது உண்மையோ அந்த உண்மையை அவர் சொன்னார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. அப்புறம் அந்த படம் இங்கே ஓடாது என்று நினைக்கிறேன். அதனால் விஜய் இதை பற்றி பேசாமல் இருக்கிறார். விஜய் பேச வேண்டாமா? கமல் என்ன தவறு செய்து விட்டார்? கட்சி எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், கட்சி எதுவாக வேண்டும், விஜய் பேசியிருக்க வேண்டும். இது தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்பதில் எந்த மாறுபட்ட கருத்து இருக்க முடியும்? ஆராய்ச்சியாளர்களை கேட்டுவிட்டு சீதாராமையா பேச வேண்டும். ஒன்று நீ படி, இல்லை ஆராய்ச்சியாளர் சொல்வதை படி, இல்லை மாறுபட்ட கருத்து இருந்தால் தகுதி வாய்ந்தவர்களிடம் விளங்கிக்கொள் என்று ஏன் விஜய் பேச முடியும்? அவருக்கும் இதே சிக்கல் இருக்கும். அந்த படம் அங்கே ஓட வேண்டும். அதனால் எப்போவுமே நடிகர்கள் அரசியலில் அவர்களுக்கு இந்த சிக்கல் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். இந்த வெறும் ஆளாக இருக்காங்க, ராமதாஸ் மாதிரி துண்டை உதறிட்டு, காமராஜ் மாதிரி துண்டை உதறிட்டு எந்த கருத்தையும் பேசுவார்கள். அவர்களுக்கு அறிவுக்கு தைத்து விட்டால் எந்த கருத்தையும் பேசுவார்கள். ஆகவே எனக்கு அப்படி கொதித்தது. ஏனென்றால் சித்தராமையா பேசிய போது இதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதில் சொல்லவில்லை. நீ இங்கிருந்து அவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறாய், எம்பி தொகை குறைந்து விடும், அது வந்து விடும், இது வந்து விடும், பணம் தரவில்லை, அது காசு தரவில்லை, எதற்கோ எழுதுகிறோம் இல்லையா? அதை விட உயிரானதல்லவா தமிழ். தமிழை வைத்துத்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். திராவிடம் என்ற சொல்லே நீங்கள் மட்டும்தானே உரிமை பாராட்டுகிறீர்கள். திராவிட மாடல் என்று உனக்கு சொல்ல தெரியவில்லை. அது காரணம் கருணாநிதிக்கு இது புரிஞ்சிருக்கும், அண்ணாவுக்கு தெளிவாக புரியும். இது ரொம்ப பொய்யா மொழி. ஸ்டாலின் தரமெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளிலிருந்து அதை புரிந்து கொள்கின்ற திறமற்ற மனிதர்களின் கூட்டம் இது. அதனாலே அவர்கள் பேசவில்லை. சுற்றி அறிவுள்ளவனையாவது வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். மொழி உணர்வு, இன உணர்வு இதோடைய எடுத்து சொல்லலாம்ல. இப்போ நீ பேசினால் அது தேசிய செய்தியாக இருக்கும். நான் பேசினால் இந்த முக்குக்கு தான் கேட்குறது. எவன் கேட்கிறான் நான் பேசுவதை? எவன் கேட்கிறான்? அதாவது இங்கே பாருங்கள், ஒரு முதலமைச்சர் சொன்னதினால் இது பெரிய செய்தியாகிவிட்டது. இப்பொழுது அந்த மக்களுக்கெல்லாம் கன்னடம் தமிழிலிருந்து வந்ததில்லை என்ற கருத்து கன்னட மக்களுக்கு போய் சேர்ந்து விட்டது. தமிழ்நாட்டிலையும் இல்லை போல இருக்குது. இருந்தால் தான் ஸ்டாலின் சொல்லியிருப்பார்ல, இல்லை போல இருக்கு. நீங்கள்லாம் பேசினால் தானே இப்போ கேட்குறேன், நாங்கள் பேசினா கேட்பதில்லையே, பயன் இல்லையே. ஆகவே நீங்கள் கடமை தவறிவிட்டீர்கள். அந்த திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றல்கள் என்பதற்கான தகுதி உங்களுக்கு இல்லை. நன்றி.